ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் மன்னிப்பு கேட்டால் தான் விஜயா நீ ஒன்று நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன ஒரு காரணத்துக்காகவே இவங்க வந்துட்டு கோவத்தில் எனக்கு வந்து மன்னிப்பு கேட்டால் தான் வரும்னா அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டு மொத்த நகையும் விட்டு எறிகிறாங்க. யார் மூஞ்சில்? மீனா மூஞ்சில். இதை பார்த்தோன்னே செம்ம கோந்துச்சு நம்ம முத்துக்கு. அம்மாங்கவும் அமைதியாக இருக்கீங்க. ஒவ்வொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வர்றது யாரை நம்பி? ஹஸ்பண்டை நம்பி வர்றது. ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இவங்க வீட்டு ஆளுக்கு பண்ணால் அது தப்பு இல்லை. ஆனால் இதே அவங்க வீட்டு ஆளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் சரியாக பார்த்துக்கலாம் என் பொண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா போதும், அதுக்குள்ளே அந்த பொண்ணுங்களை படுத்துகிற பாடு இருக்கு. ஐயோயோ சாமி, ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்போ பேச வேண்டியது தானே, பேச வேண்டியது தானே, ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, இது நாட்டு நடப்பப்பா, இதை மாற்ற யாராலும் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு இந்த இடத்துல வேற யாராவது இருந்தால் வேறு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா வேறு மாதிரி ஆயிருக்கும், தலையை வெட்டி தூக்கிடுவேன் அப்படின்ட்டாங்க. தலையை வெட்டி தூக்கிட மாட்டேன், அப்படியே அடிச்சு மண்டே உடச்சிடுவேன் அப்படின்ட்டாரு. சரி, இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கோவத்தில் மறுபடியும் போய் ரூமில் உட்காந்துக்கிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பேசினது தான் தப்பு. மீனா ஒரு பக்கம் பூத்து பூத்துன்னு அழுகுது. ஏமா காவேரி ஆற திறந்து விட்ட மாதிரி இவ்வளோ வருது, ஏமா தண்ணி எங்கேருந்துமா வருது, கிளிசரின் போட்டால் கூட இவ்வளோ வராதுக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஏமா இப்படி அழுகுற, உன் மேலே தான் தப்பு, அத்தை வரல, அத்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ நீ பயந்தரல, அதெல்லாம் தேவை தான், அனுபவி அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டது பண்ணுறவங்களுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும், நல்லது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டான்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கத்து அம்மா கிளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி போயிட்டு அமௌண்ட்டை நான் தரேன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கிட்ட? நம்ம முத்துக்கிட்ட. இந்த அமௌண்ட்டுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. சொன்னது இன்னும் கொஞ்ச நாளில் நான் எப்படியாவது தந்துறேன்னு சொல்கிறாங்க. உன்னை நம்புறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் இந்த பிரச்சனையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பல குரலையும் அட்வைஸ் பண்ணுது. நீங்கள் எதுக்கு அத்தைக்காக போய் இறங்கி போகிறீங்க, அவங்க கொஞ்ச நாள் பசிச்சா அவங்க வந்து சாப்பிட்டுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்